ரிஷபராசி அன்பர்களே, காலை வணக்கம். நான் உங்கள் பள்ளிக்கருணை சித்தர் ஜோதிடர். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் அதிர்ஷ்டத்திற்கு பெயர் போனவர். ஜனவரி மாத பலனை பார்க்கின்ற பொழுது, இந்த ஜனவரி மாதத்திலே வருடக்கிரக பேச்சு கிரகங்களான சனி பகவான் உங்கள் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். உங்களது சுகஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களது ஜீவனஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த கிரகங்கள் எல்லாம் வருடப்பெயர்ச்சி கிரகங்களாகும். அதே நேரத்திலே உங்களுக்கு தனஸ்தானம் என்று சொல்லுகின்ற இரண்டாவது இடத்திலே, இரண்டாவது ராசியிலே, மிதுன ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த குரு பகவான் உங்களுக்கு அட்டமாதிபதியாக வருவார். அவர் இப்பொழுது தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். இந்த ஜனவரி மாதம் மாத கிரக பேச்சு கிரகங்களான புதன் பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், இவர்களெல்லாம் உங்களது அட்டமஸ்தானம் என்று சொல்லுகின்ற 8வது வீட்டிலே, தனுசு வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். மாதத்தின் முற்பகுதியில் சில தடை தாமதங்கள் இருந்தாலும், இந்த மாதம் ஜனவரி மாதம் பிறந்து 13, 14, 15, 16ஆம் தேதிகளிலே இங்கிருந்து அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லுகின்ற மகர வீட்டிற்கு அனைத்து கிரகங்களும் பயிற்சியாக இருக்கின்றன. மகர வீட்டிலே செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். ஆகையினால் உங்களுக்கு அவர் விரையாதிபதியாக இருந்தாலும் சிறந்த நற்பலனை தருவதற்கும் பொருளாதார வசதியில் ஏற்றங்களை தருவதற்கும் காத்திருக்கிறார். எனவே ஆன்லைன் வர்த்தகத்திலே ஈடுபடுகிறவர்கள், கெமிக்கல் தொழிலில் இருப்பவர்கள், பங்கு சந்தையெல்லாம் இருப்பவர்கள், இந்த மாதம் பிறந்த பின்பு ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பின்பு உங்களுக்கு ஒரு ஏற்றமிகு வளர்ச்சியும், ஒரு ஜாக்பாட் இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு பெரிய வளர்ச்சியை காண இருக்கிறீர்கள். எனவே ஜனவரி மாதத்திலே சந்திராசிரமம் என்று சொன்னால் 16ஆம் தேதி முதல் 16/1/2026 முதல் 18/1/2026 வரையில் மாலை மணி 4:41 வரையில் சந்திராஷ்டிரமம் இருக்கிறது. இந்த காலங்களில் புதிய முயற்சிகளை விட்டுவிட்டு அமைதியுடன் இருந்தால் இந்த தினங்கள் உங்களுக்கு சிறப்பை தருவதாகவே அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ஜனவரி மாதம் நீங்கள் நந்தி பகவானை வழிபட்டு வர தடை தாமதங்கள்லாம் விலகி ஒரு வெற்றி மிகுந்த மாதமாகவும் உங்களுக்கு அமைய இருக்கிறது என்றால் அது மிகையல்ல.